அதிக போட்டியாளர்களை கண்டு அச்சம் கொள்ளாமல் இருக்க வழி. நிச்சயமா சொல்றேன், உனக்கு நிகரா இருக்க இந்த உலகத்துல எவனுமே தகுதி இல்லை, நீ நம்பினா மட்டும்தான் இந்த போட்டியாளர்கள்லாம் சக்சஸ் பண்ண முடியும். யாருக்கு தான் பயம் இல்லை? எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். நீ வேணா அவங்களுடைய ஒரு பக்கம் அறிவை மட்டும் சோதிக்காம அவன் இருக்கிற மைனஸை நீ சோதிச்சு பார்த்தேன்னா நிறைய மைனஸ் இருக்கும். புரியும் அவங்களுக்கு? எதிரியுடைய பலத்தையும் ஆராயணும், பலவீனத்தையும் ஆராயணும். நீ பலவீனத்தை ஆராய்ஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பலத்தை மட்டும் ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு யோசிச்சிருவ. அவனுக்கு எவ்வளவு பயம் இருக்குன்னு தெரியும். ஒட்டுமொத்த போட்டித் தேர்வு கூட்டத்தில் சிலபஸ் வைஸா படிக்கிறவங்க சிலபஸை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு படிக்கிறவங்க வேகன்சியோட கம்மி தான். வேலை இருக்கு, வேலைக்கு திறமை இல்லை, அதான் உண்மை. அதனால இந்த போட்டியாளர்கள்லாம் பார்த்து என்னைக்கும் பயப்படாதீங்க. உன்னால முடியலைன்னா வேற யாரால அப்படின்னு மனசுல எப்போதுமே சொல்லிக்கும். உன்னால முடியும்னா என்னாலையும் முடியும் இல்லையா? அப்படி என்னால முடியலைன்னா அப்ப வேற யாரு தான் செய்ய முடியும்னு மனசுல வச்சு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அந்த காரியத்துல ஏற்கனவே எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்கல்ல, அவங்களுடைய உள்ள கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. ஆமாங்க, வாழ்க்கையே ரொம்ப கம்மியான நாள் தான் இல்லையா? அதை எல்லாத்தையும் அனுபவிச்சு தெரிஞ்சுக்க முடியுமா? ஏற்கனவே அந்த வழியில இருக்கக்கூடிய பெரியவங்க இருப்பாங்க பாருங்க, அந்த பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு அந்த பாதையில போனவன்கிட்ட கேட்டா அந்த பாதையில போலாமா முடியாதான்னு சொல்லுவானா மாட்டானா? சேம் தான். ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறோம், இல்லை உலகத்துல எந்த காரியத்தை எடுத்து பண்ணாலும் அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய சான்றோர்கள், பெரியவர்கள், எக்ஸ்பர்ட்ஸ், அனுபவம் வாய்ந்தவர்கள்ட்ட ஒரு கருத்து கேட்டுங்க. இப்போ நீங்கள் பாருங்க, மகேந்திர சிங் தோனிட்டு எவ்வளோ இளைஞர்கள் போய் கருத்துக்கள் கேட்குறாங்க. என்ன சார் பண்ணலாம், எப்படி சார் பண்ணலாம், எனக்கு தெரியாயோ அப்படின்னு யாரும் போகிறதில்லை. ஏன்னா பட்டு அவங்க இதே மாதிரி பல அனுபவங்களை கற்றுருப்பாங்க. நம்மளும் ஏன் கஷ்டப்படணும் இல்லையா? அதுதான் வள்ளுவர் அற்புதமாக சொல்லியிருக்காரு. எந்த ஒரு காரியத்தையும் அந்த காரியத்தை ஏற்கனவே செஞ்சவங்களோட உள்ள கருத்துக்களை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அந்த காரியத்தை செய்யும்போது இன்னும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அனுபவம் உன்னுடைய தனித்திறமைங்கிறப்போ நீ கூடுதலாக அதை சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கியமானது. போலீஸ் பிசிக்கல் பாஸ் பண்ணல, புக் எடுக்க முடியல, ஹெல்ப் மீ சார். நீ எஸ்ஐக்கு படிச்சிருந்தா போலீஸ் நீ பாஸ் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டேன். இன்னொன்று பிசிக்கல் உனக்கு நான் தெரியாம தான் கேட்குறேன், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களா இருக்கட்டும், இதெல்லாம் நிச்சயமா எதிர்பார்க்காத மாதிரியா நடக்குன்னு நினைக்கிறேன்? நிச்சயமா இல்லை. நமக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹெல்த் இஷ்யூ கூட எப்பமாவது இந்த உடம்பு ஒரு சிம்டம்ஸ் காட்டும். அந்த சிம்டம்ஸை நம்ம கரெக்டாக கண்டுக்க மாட்டோம், மதிக்க மாட்டோம். அது வேலையை காட்டும். ஐயோ பாவம், அது உண்மையிலேயே அது கரெக்டாக காட்டிடும், நீ போகிற போக்கு சரியில்லைன்னு. அதே மாதிரி எல்லாமே நம்ம ஒரு பிரச்சனை இழுக்கிறோம்னாலும் நமக்கு ஒரு எல்லை மீறி போகிறோமோன்னு மனசு காட்டி கொடுத்துரும். எல்லாமே நமக்கு தெரியும், நமக்கே தெரியும், எல்லாமே இது போகிற போக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி காட்டும். அது மாதிரி ஃபிசிக்கல் தடாரெல்லாம் விட மாட்டான். ஒருத்தன் சொல்லுவான், எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டேன்னா சார்னு ஃபீல் பண்ணுவான். ராஜா குட்டி, இது வரைக்கும் வச்ச மாடல் எக்ஸாம் எதுலையுமே நீ பாஸ் ஆகலையே, எப்படி ராஜா குட்டி இதில் மட்டும் நீ பாஸ் ஆவ? நீ இந்த எக்ஸாம் மட்டும் பாஸ் ஆயிடணும்னு அதிகபட்ச கற்பனையும் அதிகபட்ச எதிர்பார்ப்பையும் ஊரில் உள்ளவண்டெல்லாம் கொட்டடிச்சது உன் தப்பு. சட்டையில் இருந்தால் தானே ராஜா குட்டி ஆப்பையில் வரும். நீ யோசிச்சு பாரு, வைக்கிற பயிற்சி காலத்தில் வேர்வை சிந்தினா தானே போகிற காலத்தில் ரத்தம் சிந்தாமல் இருக்க முடியும். வச்ச மாடல் எக்ஸாமில் பூரா ஓபி அடிச்சுட்டு இப்போ திடீர்னு எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னா எப்படி ராஜா குட்டி முடியும்? அதுமாரி பிசிக்கல் அதுக்கு முன்னாடி பண்ணும்போதே நீ பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்தேன்னா இங்கே கரெக்டாக வரும். அங்கே நீ பண்ணாமல் இருந்துட்டு இங்கே எப்படி வரும்? நீ யோசிச்சு பாரு. உண்மை தானே? இறைவன் என்ன நமக்கு என்ன எதிர்பார்க்காத ஒரு தோல்வியாக கோயிலை கொடுத்துட்டான். அப்படி இருக்கிறவன் 0.1% தான் இருப்பான். புரியுதுங்களா? என்னைக்குமே நடக்காது, அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்படி நடந்தால் அதுவும் ஒரு பிளானாக இருக்கணும். புரியுதுங்களா? கடவுள் ஏதாவது நமக்கு கொடுத்தாருன்னா அது கடவுளினுடைய வழிகாட்டுதல், கடவுள் விட்ட வழி. கொடுக்கலன்னா அது கடவுளுடைய ப்ரொடக்ஷன் அப்படின்னு நினச்சிட்டு இதை விட பெஸ்ட்டாக அடுத்த செலெக்ஷனில் நம்ம வருவோம்னு சொல்லி விழுந்துட்டோமேன்னு வருத்தப்படாமல் அந்த விழுந்ததுக்கான காரணம் என்னன்னு நீ தேடுனேன்னா அடுத்த தடவை இன்னும் பெஸ்ட்டாக நீ வருவ. இல்லைன்னா நீ விழுந்து கிடந்த இடத்துல உனக்கு குழியை தோண்டி மூடிடுவாங்க. பார்த்துக்க, உலகம் அப்படி இருக்கு, காம்படிஷன் அப்படி இருக்கு. எஸ்எஸ்சிக்கு சம்மந்தமாக நமக்கு ஆல்ரெடி டாப் சென்ட்ரல் அப்படிங்கிற குரூப்பில் நிறைய கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. நீங்கள் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளாக கண்டினியூவாக நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். உன்னால் முடியும் டெஸ்ட் சீக்கிரமே கண்டக்ட் பண்ணிடுவோம். ஸோ நவம்பரில் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக, இந்த இயருக்கான நோட்டிஃபிகேஷன். அதனால் கவலைப்பட வேண்டாம். காவல்துறையில் இருந்து கொண்டே படிப்பதற்கு வழி அப்படின்னா இன்னைக்கு தான் செல்ஃபோன் வந்துருச்சா? ஐயா இருக்கிற வரைக்கும் என்ன கவலை? 24 மணி நேரம் என்ன டியூட்டியா பார்த்துட்டு போகிறோம்? ஃபோன் கையில் இருக்கு, அதை வச்சு எவ்வளோ பேர் தேவையில்லாதெல்லாம் நோண்டிட்டு இருக்கான். ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு அந்த ஃபோனை நம்பி அதை வச்சே சக்ஸஸ் பண்ணி மேலே வந்துடலாம். ஓகேயா? செல்லில் என்ன நோண்டினாலும் அது உங்கள் படிப்பு சம்மந்தமாக இருக்கட்டும், நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. அவ்வளோதான். ஏன்னா என்ன மனுஷன் தன்னையே அறியாமல் நிச்சயமாக செல்லை ஒரு நாளைக்கு 4லேருந்து 6 மணி நேரம் 8 மணி நேரம் யூஸ் பண்ணிடும். அதுவும் போலீஸ் வேலையில் சில டியூட்டிலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சரியா? அந்த மாதிரியான நேரத்தில் இந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணி படிக்கிற மாதிரி நீங்கள் பாருங்க. ஓகே, அதோட பெஸ்ட் அட்வைஸ் என்ன இருந்துற போகுது? டைப்பிங் இம்பார்ட்டனா? டைப் ரைட்டிங் போகணுமா நிறைய பேர் கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் பெஸ்ட் ஸ்டூடெண்டாக இருந்தால் எந்த ஸ்பெஷல் ஸ்கில்லையும் தேடி போக வேண்டாம். ஓகேயா?
நான் நல்லா படிப்பேன், டாப் மார்க் வாங்கிடுவேன்னா நீ பாட்டு உட்காந்து ஒரு அட்டம்ப்ட் 2 அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணி போயிடு. எப்படியும் 2-3 வருஷம் ஆகும் நம்ம கதை. அதுதான் நம்ம பலவீனத்தை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது. கூட்டத்தை பார்த்தா இன்னும் 2-3 வருஷம் ஆகிற மாதிரி தெரியுது. ஒரு டைப் ரைட்டிங்கை போட்டு வைப்போம் அப்படின்னு போட்டு வச்சேன்னா நீ இங்கே படித்து வரதுக்கும் அது முடிச்சு வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். அடிச்சு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? என்னை பொறுத்தவரை பெஸ்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தேவைப்படலை. நம்ம ஆவரேஜாக இருக்கமா ஒஸ்ட்டாக இருக்கிறமான்னு உனக்கு கண்டுபிடிக்க தெரியும். அதுதான் நிறைய பேருக்கு தெரியாது. மோட்டிவேஷன் இருக்கணும் தான், வேணான்னு சொல்லலை. அதுக்காண்டி நம்ம பலவீனம் கூட தெரியாமல் பலவீனத்தை ஏற்றுக்கவே முடியாத மாதிரி ஒரு மோட்டிவேட்டடாக தயவு செஞ்சு இருக்காது. புரியுதா? பலவீனத்தை முன்னேறி வர்றதுக்கு தான் மோட்டிவேஷன் வேணும். பலவீனமே இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் மோட்டிவேஷன் இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா ராஜா குட்டி? நமக்கு என்ன வரும் என்ன வராதுன்றதை கரெக்டாக நீ புரிஞ்சுருந்துருக்கணும். அது தெரிஞ்சால் அந்த மாதிரி டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் இதெல்லாம் சைடில் படித்து வச்சுட்டு கிளியர் பண்ணி விடையாந்துடலாம். ஓகே, நிச்சயமாக இந்த வட்டம் தான் சொல்லிட்டாங்களே, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஏ இருக்குது, கால்ஃபர் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களே. தமிழ் இலக்கிய புத்தகம் இன்னைக்கு கூட அந்த வேலை தான் பார்த்துட்டு வந்தேன். 2-3 நாள் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். சரியா? எக்ஸ்பிளனேஷன் விங்ஸ் ஆஃப் ஃபயருக்கு மேக்ஸ்க்கு மட்டும் கொடுக்குறாங்க. மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஒரு லிங்க் போட்டுவிட்டு அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றது மட்டும் தான். ஏன்னா 200 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக அதே ஒரு 6 hours ஆகும். அதனால் டவுட்ஸ் இருந்தால் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கேளுங்க, அது மட்டும் சொல்லி. அவ்வளோதான். நிறைய டெஸ்ட் சீரிஸ் போதும், அதனால் எக்ஸ்பிளனேஷன் அவ்வளோதான் கொடுக்க முடியுது. வேற மேச்சேரி பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு ஒரு முறை வரணுமா? நிச்சயமாக வாரம் தங்கம். அம்மா பார்க்கறதுக்கு வரேன், பார்த்துருவோம். எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க அப்படிங்கிற ராஜா குட்டி, நீ அண்ணனோட அந்த அண்ணாமலை அப்படின்னு சொன்ன மாதிரி அண்ணாமலை அந்த அன்னையர் தினம் கொண்டாடுறதெல்லாம் இருக்கட்டும், இந்த அம்மா அந்த பருப்பு டப்பால போட்டிருந்த அந்த காசை கொடுத்துறியா கரண்ட் பில்லு கட்டணும் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம நிலைமை அதுதான். நல்ல பிரிஸ்கா நல்ல சோப்பு சட்டையெல்லாம் போட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் இருக்கட்டும். இதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸுங்க, ரிகர்ஸில் நீ பார்க்கலையே அப்படின்ற மாதிரி. எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்குது, எல்லாருக்கும் பயம் இருக்குது, எல்லாருக்கும் வருத்தம் இருக்குது, எல்லாருக்கும் மோட்டிவேஷன் தேவைப்படுது, எல்லாருக்கும் ஆறுதல் தேவைப்படுது. நான் மட்டும் அதுக்கு விதி விலக்கா என்ன? பட் இருந்தாலும் நம்ம போட்டிருக்கோம்ல வேஷம், அந்த வேஷத்துக்கு ஏற்ற மாதிரி நடிச்சு தானே ஆகணும். அடுத்தது எங்கே வெளியில் பிரான்ச் எல்லாம் ஓப்பன் பண்ண வேண்டாம், வேணா ஃப்ரீயாக வேணா அங்கே இருக்கக்கூடிய வில்லேஜ் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஓகே, பிசிக்கு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிவிடும். தென் ஒரு எஸ்ஏ பசங்களாம் சின்சியராக படிக்கிறாங்களா, படிக்கட்டும். ஒன்று சொல்கிறேங்க, இல்லை தயவு செஞ்சு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் போய் படி. அதுக்கு படிச்சேன்னா, ஏன்னா இந்த எஸ்ஏ எக்ஸாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர் எழுதுவான். அதில் 600-700 போஸ்டிங் தான். மிச்சம் எல்லாம் அப்படியே போலீஸ் எக்ஸாம் எழுத வருவான். நீ நல்லா யோசிச்சுப்பாரு. ஒரு கடலில் நீச்சல் அடித்தவன் நம்ம வாய்க்காலில் இறங்குவான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். கடலில் நீச்சல் அடித்தவன் மற்றதெல்லாம் எப்படி சாதாரணமாக பார்ப்பான். அவங்க கூட நீ போட்டி ஜெயிக்கணும்னா தயவு செஞ்சு போலீஸுக்கு படிக்கிறவங்க, எஸ்ஏ தேர்வுக்கு படிக்கிறவங்க கூட சேர்ந்து படிங்க. நான் தான் போலீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். மறந்துடாதீங்க சொல்லிட்டேன். ஓகே.